What's up running family, welcome back to another video. This is Balaji. இன்னைக்கு A6 2025 ஓட ரன்னிங் ஷூ லைனப்பை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் டிஸ்க்ளைமர், எனக்கும் இந்த பிராண்டுக்கோ இல்லை யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. இது எல்லாம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நானாக தான் எல்லாத்தையும் பை பண்ணி ரன்னிங் கம்யூனிட்டிக்காக நாலேஜை ஷேர் பண்ணுன்றதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லைனப்பை ஒன்று பார்ப்போம். 3 கேட்டகரிஸாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டெய்லி ட்ரெய்னர், அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி அண்ட் மேக்ஸ் குஷன், லாஸ்ட் ஸ்பீட் ஒர்க் அவுட்டுக்கான ஒரு ஷூ லைனப். ஃபஸ்ட்டு டெய்லி ட்ரெய்னர் ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்ப்போம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் லெஸ் தென் 5000க்கு டெய்லி ட்ரெய்னர் என்ன இருக்குது அப்படின்னா ஜெல் எக்ஸைட் 10 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூ. பிகாஸ் வைடர் பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபோம். இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், யூடியூப்பில் செக் பண்ணுங்கள். அண்ட் அதர் ஆப்ஷன் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் ஜெல் பல்ஸ் 15 or 16. இது சம்திங் லைக் நிம்பஸ் ஓட சிமிலர் டிசைன் பேட்டர்ன் எவ்ரிதிங். ஒரு 60% ஆஃப் த நிம்பஸ் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிம்பஸ் ஃபீலிங் வேணும், ஒரு லாங் ரன்லாம் போகணும், ஹாஃப் மேரத்தானில் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ்லாம் பிக்கப் பண்ணணும்னா ஜெல் பல்ஸ் 15. ஸ்டேபிளான ஒரு ரைடு, நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபோம் வேணும்னா எக்ஸைட் 10, ரெண்டுமே லெஸ் தென் 5000. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட், அதாவது பிகினராக இருக்கீங்க அண்ட் தென் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர் வேணும்னா Cumulus 25, 26, 27, 25 3500க்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபார் தட் ப்ரைஸ். 26 நல்ல ஆஃபரில் போகுது, 27. ஸோ Cumulus எப்பயுமே சம்திங் சிமிலர் டு நோவா பிளாஸ்ட், அதில் யூஸ் பண்ணுற அதே ஃபோம் தான் இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஸ்லைட்டாக ஃபோமராக இருக்கும். பட் இது மேக்ஸ் குஷன் என்ட்ரி லெவல் ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர், நல்ல ஒர்க் ஹோர்ஸு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பீப்புள் யூஸ் டு கம்ப்ளைண்ட் அதோட அவுட் சோல் ரப்பரைஸ்ட் EVA, அதனால் டியூரபிலிட்டி இருக்காதுன்னு. ஐ ஆம் டெல்லிங் யூ, ரப்பரைஸ்ட் EVA தான். பட் அவங்க இதில் அவுட் சோலோட மில்லிமீட்டர் 6 to 8 இருக்கும். மற்ற ஷூஸ்லாம் யூஸ்வலாக 3 தான் இருக்கும். இதில் 6 to 8 which is going to give you a same durability as other shoes. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுலேயே எனக்கு நோவா பிளாஸ்ட் மாதிரியே எனக்கு டிசைன் பேட்டர்ன் அண்ட் சாஃப்ட்னஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களோட டைனா பிளாஸ்ட் 5 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நோவா பிளாஸ்ட் 3யோட டிட்டோன்னு சொல்லலாம். சேம் நோவா பிளாஸ்டோட 3யோட டிசைன் பேட்டர்ன் அண்ட் அதே சாஃப்ட்னஸ், அதே பவுன்சி. உங்களுக்கு நோவா பிளாஸ்ட் மாதிரியான ஒரு சிமிலர் ஃபீலிங் எனக்கு வேணும். பட் ஒரு லெஸ் தென் 10,000 கிடைக்கணும்னா டைனா பிளாஸ்ட் 5 ஆஃபரில் கிடைச்சா வாங்கிக்கலாம். ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர்னு பார்த்தீங்கன்னா நோவா பிளாஸ்ட் 5 30 கிலோமீட்டர்லாம் ஓடிட்டேன். இதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர் வேணும்னா நோவா பிளாஸ்ட்டில் அடிச்சிக்க, மார்க்கெட்டில் எந்த ஷூமே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை.